வணக்கம். பெர்ஷிய வளைகுடாவில் நிலவும் பதற்றமான சூழல் குறித்த முக்கிய செய்திகளுடன் நான் பால்கி சர்மா. ஈரானின் அதிரடி நடவடிக்கைகளால் உலகளாவிய எரிசக்தி விநியோகம் பெரும் அச்சுறுத்தலை சந்தித்துள்ளது. கடந்த சில வாரங்களில் மட்டும் குறைந்தது 19 வணிக கப்பல்களை ஈரான் தாக்கியுள்ளது. இது உலக வர்த்தக பாதையில் ஒரு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் தற்செயலானவை அல்ல. உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை நெருக்குதலுக்கு உள்ளாக்குவதே ஈரானின் முக்கிய இலக்காக இருக்கிறது. இதன் விளைவாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் பெரும் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. இது பல நாடுகளின் பொருளாதாரத்தை ஆட்டம் காண செய்துள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் இந்தியாவுக்கான ஒரு முக்கியமான தூதரக முன்னேற்றம் குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இது இந்தியாவிற்கு ஒரு பெரிய நிம்மதி. இந்திய கொடி ஏந்திய கப்பல்களுக்கு பாதுகாப்பான பாதையை வழங்குவதாக ஈரான் உறுதியளித்துள்ளதாக இந்திய தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் மற்றும் இந்தியா இடையிலான நீண்டகால நட்புறவின் வெளிப்பாடாகவே இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. எரிசக்தி துறையில் இரு நாடுகளும் கொண்டுள்ள நெருக்கம் இதற்கு ஒரு முக்கிய காரணமாகும். உலகின் 20% அதிகமான கச்சா எண்ணெய் இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாகவே செல்கிறது. இங்கு ஏற்படும் சிறு தடை கூட உலக பொருளாதாரத்தை பாதிக்கும். கடல்வழி போர் தந்திரங்களை ஈரான் தனது அரசியல் இலக்குகளை அடைய ஒரு கருவியாக பயன்படுத்தி வருகிறது. இது ஒரு தொடர்ச்சியான போக்காக மாறியுள்ளது. ஈரானின் இந்த போர் தந்திரத்தின் பின்னணியில் உள்ள புவிசார் அரசியல் காரணிகளை நாம் இப்போது விரிவாக அலசுவோம். ஏன் இந்தியாவிற்கு மட்டும் இந்த சலுகை? ஆசியா மற்றும் ஐரோப்பாவிற்கு செல்லும் முக்கிய வணிக பாதைகள் இந்த தாக்குதல்களால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளன. பல கப்பல்கள் தங்களது பாதையை மாற்றியுள்ளன. தாக்குதல்கள் காரணமாக கப்பல்களுக்கான காப்பீட்டுத் தொகை பல மடங்கு உயர்ந்துள்ளது. இது ஒட்டுமொத்த கப்பல் போக்குவரத்து செலவையும் அதிகரிக்கச் செய்துள்ளது. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற அண்டை நாடுகள் இந்த சூழலை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. அவர்களின் வர்த்தகமும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. ஈரான் தனது அதிநவீன ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி வணிக கப்பல்களை கண்காணித்து வருகிறது. இது தாக்குதல்களை துல்லியமாக நடத்த அவர்களுக்கு உதவுகிறது. இந்த சிக்கலில் இந்தியா ஒரு நடுநிலையான மற்றும் தந்திரமான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. தனது எரிசக்தி நலன்களை பாதுகாக்கும் அதே வேளையில் சர்வதேச உறவுகளையும் பேணுகிறது. மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளுக்கு பதிலடியாகவே ஈரான் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்தியா மற்றும் ஈரான் பல நூற்றாண்டுகளாக பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை கொண்டுள்ளன. இந்த ஆழ்ந்த உறவுதான் தற்போதைய நெருக்கடியிலும் இந்தியாவுக்கு உதவியுள்ளது. எண்ணெய் டேங்கர்கள் தாக்கப்படும் போது ஏற்படும் எண்ணெய் கசிவு கடல்சார் சுற்றுச்சூழலுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும். இது மற்றொரு கவலைக்குரிய விஷயமாகும். கச்சா எண்ணெயை சார்ந்திருப்பதை குறைப்பது மட்டுமே இதற்கு ஒரு நிரந்தர தீர்வாகும். இந்தியா இதற்காக பல பசுமை எரிசக்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. இந்திய கப்பல்களை பாதுகாக்க இந்திய கடற்படை ஏற்கனவே ரோந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளது. எவ்வித அசம்பாவிதமும் இன்றி கப்பல்கள் செல்வதை அவர்கள் உறுதி செய்கின்றனர். ஆபரேஷன் சங்கல்ப் மூலம் இந்திய கடற்படை இந்த பிராந்தியத்தில் தனது வலிமையான இருப்பை நிலைநிறுத்தியுள்ளது. இது இந்திய வர்த்தகர்களுக்கு பெரும் நம்பிக்கையை அளிக்கிறது. ஆயிரக்கணக்கான இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பும் இந்த தூதரக ஒப்பந்தத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது அவர்களின் குடும்பங்களுக்கு பெரிய நிம்மதியாகும். ஈரானின் இந்த போர் தந்திரமும் அதற்கான உலக நாடுகளின் எதிர்வினையும் வரும் காலங்களில் உலக அரசியலை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கும். பெர்ஷிய வளைகுடாவின் இந்த நெருக்கடி குறித்த கூடுதல் தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பரபரப்பான செய்திகளுடன் நான் பால்கி சர்மா விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.